என்னோட நான் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, நீங்க டெபியூ பண்ணதை பத்தி சொன்னீங்க. லைக் 2013-14 விஜய் ஹசாரே, 14-15 விஜய் ஹசாரேயா இருக்கட்டும், ரஞ்சி ட்ராஃபியா இருக்கட்டும். ஸோ முதல் நாள் நீங்க வந்து தமிழ்நாடு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போகும்போது அவ்வளோ லெஜெண்ட்ஸ் இருந்தாங்க. ஐ திங்க் அபினவ் முகுந்த் இருந்தாருன்னு நினைக்கிறேன். விஜய் ஹசாரே நீங்க விளையாடும் போது அவர் தான் கேப்டன்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும். பத்ரியானா கேப்டன் இருந்தாரு. அப்புறம் அனிருத்தா ஸ்ரீகாந்த் விளையாடினாரு அந்த டீம்ல. யோ மகேஷ். யா, ஐ ஹாவ் அ லிஸ்ட் ஹியர். முரளி விஜய், பாபா அப்ரஜித், அப்புறம் பத்ரிநாத், ஸ்ரீகாந்த், அனிருத்தா, விஜய் சங்கர், யோ மகேஷ், ராஹில் ஷா, பாலாபாய், லக்ஷ்மிபதி பாலாஜி அவர் விளையாடி இருக்காரு. சோ நீங்க உள்ள போகும்போது எப்படி இருந்தது? நீங்க தான் யங்கஸ்டா இருந்திருப்பீங்கல்ல டீம்ல. என்ன ஃபீலிங் இருந்தது and how did they make you comfortable? ஒரு விஷயம் என்னன்னா, I have already played against them in league games. Okay. So they know who I am. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும். பட் அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்மாஸ்பியர்ல போகும்போது I still remember I had to give a debut speech standing on the chair. It used to be a tradition in Tamil Nadu's dressing room. So அந்த மாதிரி கொடுக்கும்போது I was quite confident. ஜென்ரலா கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். அண்ட் ஒன்லி திங் ரொம்ப துருதுருன்னு இருப்பேனா, அப்பப்போ வந்து ரொம்ப ஓவரா துருதுருன்னு இருக்கான் இவான்றதை மட்டும்தான் அவங்களோட ஃபீட்பேக். பட் சி, ஒரு டீம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ டோன்ட் திங்க் எனி டீம் லைக் தமிழ்நாடு கேன் மேக் யூ கம்ஃபர்டபுள். தமிழ்நாடு இஸ் த மோஸ்ட், நான் விளையாடின வரைக்குமே, அட்லீஸ்ட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், தமிழ்நாடு பீப்புள் அண்ட் த கிரிக்கெட்டர்ஸ் அண்ட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் உங்களுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ். முரளி விஜயா இருக்கட்டும், அவர் வந்து அந்த சீசன் வந்து என்கிட்ட வந்து அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு டு மேக் மீ ஷிஃப்ட் ஃப்ரம் இந்தியா பிஸ்டன்ஸ் டு கெம்ப்ளாஸ்ட் என்னெல்லாம், வாட் டு தே ஆஃபர், ஹவு கிரிக்கெட் கேன் பி வெரி குட், அதோட ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி அதெல்லாம் வந்து அவரே என்கிட்ட வந்து பேசினாரு. அவரு ஒரு எஃபர்ட் எடுத்து என்கிட்ட ரூமுக்கு கூப்பிட்டாரு. ரூமுக்கு வந்து ஒரு காஃபி ஆர்டர் பண்ணாரு. 2 பேர் காஃபி குடிச்சிட்டே பேசுறோம். சூப்பரா இருக்கும் செட்டப். நான்லாம் அங்கேருந்து தான் வந்து இந்தியாவுக்கு விளையாடுறேன். தட் பிளேஸ் ஹாஸ் ரியல் வைப்ஸ். சூப்பரா இருக்கும். நீ ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி எப்ப கேட்டாலும், அண்ட் பிசியோஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ் அண்ட் கோச்சஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. த மேனேஜ்மெண்ட் இஸ் கிரேட். பரத் ரெட்டி as a மேனேஜ்மெண்ட் ஹெட், அட்மின் ஹெட், சூப்பரா அவங்கள இது பண்ண. there is a lot of inputs that I've got from அந்தந்த சிச்சுவேஷன்ல, அந்தந்த ஸ்டேஜ் ஆஃப் மை கரியர்ல. all my seniors were really helpful in supporting, and especially under Abhinav Mukund's captaincy I got the most of wickets. So I owe him big time for using me at the right moments. Game oda crux புரிஞ்சுபாரு. Is a very good captain because he's been leading Tamil Nadu. அந்த டைம்ல வந்து he was leading Tamil Nadu for continuous time, continuous ஒரு 3-4 years. அதுல ஒரு ஃபைனல்ஸ், ஒரு செமி ஃபைனல்ஸ்லாம். It was a very tough year for us, but still we managed to go to semi-finals despite a lot of injuries. So all seniors like Ashwin vandu or at some point vandu we started playing together when he got time to play for Ranji Trophy. நான் அவரோட ரூம் ஷேர் பண்ணிருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அஸ்வினை மீட் பண்ணதே வந்து ரூம்ல தான். பாம்பேல மேட்ச், எனக்கு மட்டும் தனி ரூம். லைக் ஆட் 14 இருக்காங்க, 15th மேன்னா இதாயிடுச்சு. கடைசியா தான் லாஸ்ட் மினிட்ல வந்து அஸ்வின் வந்து ஜாயின் பண்றாரு டீம். ஸோ ஹி வாஸ் கிவன் அ சிங்கிள் ரூம் ஃபார் தட் ஸ்டேஜ். அவர் வந்து பீக்ல. பட் ஹீ சார், நான் தனியா நிறைய இருந்துட்டேன். ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஹாவ் ஒரு ஜாலியா ஒரு யாரோடையாவது ரூம்மேட்டா இருக்கலாம்னு பண்ணி. யார் தனியா இருக்கான்னு கேட்ட போது கேவி தனியா இருக்கான். ஓ, எனக்கு நல்லா தெரியும். ஸோ அப்படிதான் அவர் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ண மாதிரி வந்து ஹி மேட் மீ சோ கம்ஃபர்டபுள் தட் நிறைய ஷேர் பண்ணுவேன். பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர், எப்படி ஹவு ஹி ஓவர் கம்ஸ் டஃப் சிச்சுவேஷன்ஸ், how he evolves as a cricketer. எவ்வளோ நீ வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கணும், அண்ட் யூ ஷுட் கீப் இவால்விங் as the game grows. ஸோ அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து மை சீனியர்ஸ் ஆர் ரியலி. அண்ட் தினேஷ் நான் வந்து நிறைய டிகே நான் வந்து நிறைய ஒயிட் பால் ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து அவர் அண்டர் ஹிஸ் கேப்டன்சி ஐ டுக் 17 wickets in விஜய் ஹசாரே. என்னோட ஃபர்ஸ்ட் 5-4 வந்தது. அண்ட் ஹி கேவ் மீ a ரோல் டு போல் 7-8 overs இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லே 7-8 overs போட வைப்பாரு. அண்ட் லாஸ்ட்ல வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் எனக்கு கிரியேட் பண்ணது வந்து இந்த மாதிரி சீனியர்ஸோட கைடன்ஸ். அண்ட் தேவர் ரியலி வெல்கமிங் டுவர்ட்ஸ் மீ ஆர் எனி அதர் யங்ஸ்டர் ஹூ மேக்ஸ் அ டெபு. ஆக்சுவலி வெளியே இருந்து பார்க்கும்போதுல இவங்கெல்லாம் பெரிய லெஜெண்ட்ஸ். ஆல்ரெடி நீங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ண எல்லாருமே எஸ்டாப்ளிஷ்ட் கிரிக்கெட்டர்ஸ், எல்லாருமே இந்தியா டெபியூ பண்ணிட்டாங்க அந்த டைம்ல. நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும், நம்ம எப்படி இந்த செட்டப் இப்போ பார்க்கும்போது நம்ம டிவியில என்னதான் லீக்லாம் விளையாடி ஒரே டீம்ல விளையாடும் போது அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்துதான் ஆகணும். ஸோ தட் வாஸ் வெரி குட் ஆஃப் தெம்.